விழுப்புரம் மாவட்டம் திருவாமத்தூரில் இரட்டை சகோதரர்கள் நாட்டு மாடு வளர்ப்பில் மாதம் 1.5 லட்சம் ரூபாய் வருமானம் ஈட்டி அசத்தி வருகின்றனர். பட்டதாரிகளான வருண் மற்றும் தருண் ஆகியோர் நாட்டு மாடுகளை காக்கும் நோக்கில் 2017ஆம் ஆண்டு 8 மாடுகளுடன் தொடங்கிய பண்ணையில் தற்போது 150க்கும் மேற்பட்ட மாடுகளை வளர்த்து வருகின்றனர். பால் விற்பனை மட்டுமின்றி சாணத்திலிருந்து விபூதி, சாம்பிராணி, உரம் மற்றும் கோமியம் போன்ற மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களையும் தயாரித்து விற்பனை செய்து வருகின்றனர். நாங்கள் கிர்ரு, ஷாகிவால், காங்கயம், காங்கிரஜ், புங்கனூர் தாண்டி தமிழ் பிரீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உம்பலச்சேரி இருக்குது. எல்லாமே ப்ரீடிங் தனித்தனியாக நாட்டு மாடுகளே ஒன்று சேர்த்து அந்த நாட்டு மாடுகளே தனித்தனியாக பிரித்து அதனோட இனத்தை எவ்வளோ தூய்மையாக வளர்க்கணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது தான். இன்னைக்கு 150 கோமாதா இருக்காங்க. எங்களோட இலக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 10 வருஷத்துல ஒரு 1000 கோமாதா உருவாக்கணுன்ற நோக்கத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். சட்டமன்றத்தில் உறுப்பினரின் கன்னி பேச்சு என்பதை அறிமுக பேச்சாக மாற்ற வேண்டும் என எம்எல்ஏக்கள் சௌமியா அன்புமணி, லதா ஆகியோர் கோரிக்கை முன்வைத்தனர். அதனை வழிமொழிந்த அமைச்சர் ராஜ்மோகன் அறிமுக உரை என சொல்வதற்கு ஏற்பாடு செய்வதாக உறுதியளித்தார். கன்னி பேச்சு என்ற வார்த்தைக்கு பதில் அறிமுக உரை இல்ல முதல் உரை என்ற வார்த்தையை பிரயோகப்படுத்தினால் நன்றாக இருக்கும். அமைச்சர் பெருமக்கள் என்ன சொல்றாங்கன்னா கன்னி பேச்சு அப்படின்றாங்க. ஒரு ஆணாதிக்கத்தினுடைய சிந்தனையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விதமாக இருக்குது அப்படிங்கறத நான் பதிவு பண்றேன். இது ஒரு நல்ல ஆலோசனை தான் சௌமியா அம்மா சொன்னது. அது கன்னி பேச்சுன்னு சொல்லுகிற பொழுது பெண்ணுக்கு பல பருவங்கள் உண்டு, பேதை விடந்தைன்னு பல பருவங்கள் உண்டு. இது ஒரு மரபாக இருந்தது. இதை போன்ற விஷயங்களுக்கு பெண்களுக்கு பெண்ணிய சுதந்திரத்துக்கு குரல் கொடுக்கக்கூடிய வெற்றி தலைவரினுடைய ஆட்சியில் அதை நீங்க கன்சிடர் செய்து அறிமுக உரையினை சொல்வதற்கான ஏற்பாடு செய்யப்படி வழிமுடிகிறேன். கல்லூரி மாணவர்கள் போராட்டம் தொடர்பாக கடிதம் அனுப்பியதற்கு அமைச்சர் என்ற முறையில் மன்னிப்பு கோருவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சட்டமன்றத்தில் உரையாற்றிய அவர் இந்த விவகாரத்தில் சுற்றறிக்கை அனுப்பிய அதிகாரியின் எழுத்துப்பூர்வ விளக்கம் பெற்ற பின் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். உயர்கல்வித்துறை அமைச்சர் தன்னுடைய விளக்கத்தை தெளிவாக நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று சொல்லியிருந்தார்கள். அதன் அடிப்படையிலே அரசு தரப்பில், உயர்கல்வித்துறை தரப்பில் நான் சொல்லுகிற அரசு தரப்பில் நாம் சொல்லுகிற செய்தி, நாம் அந்த கொடுத்திருந்த அந்த விளக்கத்தை நாங்கள் அதை முறையாக திருப்ப பெற்றுக் கொண்டோம் ஒன்று. அதே நேரத்தில் அந்த தவறான செய்தி பத்திரிகையில் இடம்பெற்றதற்காக அமைச்சர் என்கிற முறையில் என்னுடைய தார்மீக பொறுப்பை ஏற்றுக்கொண்டு என்னுடைய மன்னிப்பையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்னிறுத்தி சென்னையில் பேரணி சென்ற மாநகராட்சி தூய்மை பணியாளர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். தொடர் போராட்டம் நடத்தி வரும் தங்களை முதல்வர் நேரில் சந்தித்து பேச வேண்டும் என வலியுறுத்தி பாரிமுனை பேருந்து நிலையத்திலிருந்து தலைமைச் செயலகம் நோக்கி பேரணியாக சென்றவர்களை குறளகம் அருகே போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனால் அங்கு பதற்றமான சூழல் நிலவியது. தள்ளுவண்டி வியாபாரத்தில் சொற்ப வருவாய் ஈட்டிய பெண்கள் மகளிர் குழு மூலம் கலை நியமிக்க கைவினைப் பொருட்களை செய்து வருவாய் ஈட்டி அசத்தி வருகின்றனர். விழுப்புரம் அருகே தென்னமாதேவியைச் சேர்ந்த அன்பழகி, பரிமளா, மலர்விழி உள்ளிட்ட 20 பேர் வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் மூலமாக சுடுமண் கைவினைப் பொருட்கள் செய்ய கற்றுக்கொண்டனர். 2020ஆம் ஆண்டு கலைமகள் சுடுமண் சிற்பக்குழுவை உருவாக்கிய இவர்கள் விலங்குகளின் பொம்மைகள் மற்றும் துளசி மாடம், உருளி என பல்வேறு விதமான அலங்கார பொருட்களை செய்து விற்பனை செய்து வருகின்றனர். 2 ரூபாய் விளக்குகள் முதல் 1000 ரூபாய் வரையிலான பொம்மைகள் வரை விற்பனை செய்கின்றனர். சுடுமண் பொம்மைகளை தயாரிக்க இடவசதியின்றி தவிக்கும் மகளிர் குழுவினர் அரசு இடம் வழங்கி உதவ வேண்டும் என்று கோருகின்றனர். சென்னை வடபழனியில் சிம்ஸ் மருத்துவமனையில் அழகுசார் அறுவை சிகிச்சை மற்றும் மருத்துவத்துக்கான சிம்ஸ் அழகியல் நிறுவனத்தை எஸ்ஆர்எம் குழும நிறுவனர் பாரிவேந்தர் தொடங்கி வைத்தார். இது அனைத்து வகையான அழகு சிகிச்சைகளையும் ஒன்றிணைத்து ஒரே இடத்தில் வழங்கும் ஒரு சிறப்பு மையமாக செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நவீன மருத்துவ முறைகளையும் நிபுணர்களின் அனுபவத்தையும் ஒன்றிணைத்து நோயாளிகளின் தேவைக்கேற்ப சிகிச்சைகளை வழங்கும் வகையில் இந்த மையத்தில் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. தொடக்க விழாவில் உரையாற்றிய எஸ்ஆர்எம் குழும நிறுவனர் பாரிவேந்தர் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதே தங்கள் குடும்பத்தின் ஒரே நோக்கம் என தெரிவித்தார்.
புதிய தலைமுறை என்பது இன்றைக்கு அரசியலினுடைய ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டியாக எல்லா அரசியல் தலைவர்களும் பார்க்கிற ஒரு தொலைக்காட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக தொடுகிற எந்த தொழிலாக இருந்தாலும் அதை உச்சத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு தொடர்ந்து அதே கவனமாக பாடுபட்டு கொண்டிருக்கிற இந்த குடும்பத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும் தனக்கு வாழ்நாளில் இதுவரை நல்ல வேலை செய்யணும், அது பயனுள்ளதாக இருக்கணும், 4 பேர் குடும்பங்களை வீடுகளில் விளக்கேற்ற மாதிரி இருக்கணும், அந்த வகையில் தான் நாங்கள் சிந்திக்கிறோம். இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் பாரிவேந்தரின் 85வது பிறந்த நாளை முன்னிட்டு திருச்சி வெக்காளியம்மன் கோயிலில் கட்சி சார்பில் தங்க தேர் இழுக்கப்பட்டது. கோயிலில் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டதை அடுத்து பக்தர்களுக்கு அன்னதானமும் நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. விருதுநகரில் உள்ள 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மீனாட்சி சொக்கநாதர் கோயிலில் ஆவணி பெருந்திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் பக்தி பெருக்குடன் விமர்சையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் சுவாமியும் அம்பாளும் எழுந்தருள ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா முழக்கத்துடன் 4 மாட வீதிகளிலும் வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். அயோத்தி ராமர் கோயில் நன்கொடை முறைகேடு குறித்து செய்தி வெளியிட்ட பத்திரிகையாளர் அபிஷேக் உபாத்யாய் மீது உத்தரப்பிரதேச காவல்துறை பதிவு செய்த எஃப்ஐஆரை ரத்து செய்ய கோரும் மனுவை நாளை விசாரிப்பதாக உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொண்டுள்ளது. பழிவாங்கும் நோக்கில் தன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் சிசிடிவி ஆதாரங்களை அழிக்க காவல்துறை மிரட்டுவதாகவும் பத்திரிகையாளர் அபிஷேக் தனது மனுவில் குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பூர் குமரன் மகளிர் கல்லூரியில் ஓணம் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. கேரள பாரம்பரிய உடையில் வந்த மாணவிகள் அத்தப்பூ கோலமிட்டு கொண்டாடினர். கல்லூரி நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த செண்டை மேளம் மற்றும் டிஜே இசை நிகழ்ச்சிகளில் ஏராளமான மாணவிகள் கலந்து கொண்டு உற்சாகமாக நடனமாடி மகிழ்ந்தனர். மேலும் மாணவிகளுக்கான நடன போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. ஓணம் பண்டிகை கேரள மாநில பெண் காவலர்கள் கலர்ஃபுல்லாக கொண்டாடிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. கடமை தவறாமல் காவல் நிலையத்திலேயே பாரம்பரிய வேஷ்டி சட்டை அணிந்து மகிழ்ச்சியுடன் ஓணம் கொண்டாடிய காவலர்கள் அதனை பின்னணி இசையுடன் மாஸாக வீடியோ எடுத்து இணையத்திலும் வெளியிட்டுள்ளனர். கர்நாடக மாநிலம் மாண்டியாவில் யாசகம் பெற்று வாழ்ந்து வந்த மூதாட்டியின் வீட்டில் சுமார் 8.5 லட்சம் ரூபாய் இருந்தது. அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது. 69 வயது மூதாட்டியின் நூர் உடல்நலக் குறைவால் காலமானதை அடுத்து அவரது வீட்டில் சோதனை செய்யப்பட்டது. அப்போது பல ஆண்டுகளாக யாசகம் பெற்று சேர்த்து வைத்திருந்த சில்லறை நாணயங்கள் மற்றும் அவரது வங்கிக் கணக்கில் உள்ள சேமிப்பு என மொத்தம் 8,40,000 ரூபாய் இருந்தது தெரியவந்தது. தொடர்ந்து அவரது குடும்பத்தினரும் உள்ளூர்வாசிகளும் சேர்ந்து அவரது இறுதி சடங்குகளை நடத்தினர். டெல்லியில் கனமழை காரணமாக பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தலைநகரின் பல்வேறு மாவட்டங்களுக்கு வானிலை மையம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்றும் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை இயல்பை விட 23% குறைவாக பெய்திருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜூன் மாதம் முதல் ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரை 1671 மில்லிமீட்டர் மழை பெய்திருக்க வேண்டும். ஆனால் இந்த ஆண்டு 1278 மில்லிமீட்டர் மழை மட்டுமே பெய்துள்ளது. குறிப்பாக வயநாடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக 51%, இடுக்கியில் 45% மழை குறைவாக பதிவாகியுள்ளது. கண்ணூர், காசர்கோடு உட்பட 6 மாவட்டங்களில் மட்டுமே இயல்பான மழை பெய்துள்ள நிலையில் இந்த மழை குறைவு விவசாயம் மற்றும் குடிநீர் ஆதாரங்களை பெரிதும் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது.
இலங்கையில் எல் நினோ தாக்கம் காரணமாக 7 மாவட்டங்களில் கடும் வறட்சி நிலவி வருகிறது. இதனால் 25,000க்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 81,000 மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதோடு சுமார் 10,000 ஏக்கர் விவசாய நிலங்களும் பாழாகியுள்ளதாக நீர்வழங்கல் அமைச்சர் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் 72,000க்கும் அதிகமான மக்களுக்கு லாரிகள் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. மேலும் வனவிலங்குகளுக்கும் குடிநீர் வழங்கும் திட்டம் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவின் சுல்தான் ஹசனுதீன் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கிய சுக்கோய் போர் விமானம் கட்டுப்பாட்டை இழந்து ஓடுபாதையை தாண்டி சென்று பிரதான சாலை அருகே நின்றது. சமூக ஊடகங்களில் வெளியான காணொலிகளில் விமானத்தின் பின்புறம் தீ மற்றும் புகை எழுந்தது பதிவாகியுள்ளது. இந்த விபத்தால் வழக்கமான விமானங்கள் பாதிக்கப்படவில்லை என்றும் உயிர் சேதம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்தோனேஷியாவின் கலிமந்தான் பகுதியில் எல் நினோ தாக்கத்தால் காட்டு தீ தீவிரமடைந்துள்ள நிலையில் 16 வயது மாணவர் ஒருவர் சூப்பர்மேன் உடையில் களமிறங்கி தீயை அணைத்து வருகிறார். ருடியான்சா என்ற அந்த மாணவர் பள்ளி நேரத்துக்கு பின் தனது தந்தையுடனும் தன்னார்வலர்களுடனும் இணைந்து தீயணைப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார். இந்தோனேஷியாவில் இந்த ஆண்டு காட்டுத்தீ பாதிப்பு 110% அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.